chief guest today. He is Mr. V.L. Ramakrishna, Director and CEO of Diksha Financial Services India Private Limited, Chennai. He has completed his BCom in Layla College, and he has also completed Chartered Accountant and ACS in 1993. He was born in a business family wherein his father was a hotelier, and he had a dislike in working for established companies from very beginning. He wanted to be an entrepreneur. Between 1993 and 96, 23 years back, he took up a risk in joining a startup company which was into aquaculture, and that was his first employment. For a smaller period, he did comparing assignments on part-time job in Raj TV. Fearing a family backlash, he moved on to Xerox India as financial planning manager between 97 and 99. Then he joined Cholamandalam in Chennai in 99 and was promoted as the youngest DGM and was heading the credit, collections and legal department until 2004. In 2004, he went on to join GE Capital as the risk head for South and West regions. In 2006, he joined the DCB Bank as a senior vice president, heading the retail risk division for the consumer banking group. In 2008, he co-founded Suryodaya Microfinance Limited and ventured into microfinance business and raised close to 120 crores of equity from 7 private equity players, including HDFC and HDFC Standard Life, and they have close to about 400 crores of debt. In 2014, recently he has co-founded Shiksha Finance, the first of its kind to give educational loan for school-going students. And எனக்கு சார் எப்படி பழக்கம் கேட்டிங்கன்னா, எங்கள் ஜிம்மில் வந்து அவர் நல்ல அருமையான நண்பர் உங்களுக்கு, அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆந்திரப்பனர். நாலேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஸோ நானும் செக்ரட்டரியை மீட் பண்ணோம். அங்கேயே எங்களுக்கு ஒரு எஸ் செஷன் எங்களுக்கு முடிஞ்சது எங்களுக்கு. ஸோ செகண்ட் செஷன் மூலமாக. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் சார் டு கம் ஃபார்வர்ட். Good evening to all of you. Upfront of it, disclosure, the Tamil Kabuka fluent management. Of this crowd. Rajkumar Jimla பார்த்து பழக்கம் சொன்னாரு. ஓகே, மேபி ராஜ்குமாருக்கே தெரியாத ஒரு விஷயம், ராஜ்குமாருக்கு முன்னாடி அவங்க அப்பாவை ஆழ்வார்பேட் ஜிம்ல ரொம்ப ரெகுலரா பார்ப்பேன். அவர் பட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல அங்க வினோத் ராஜ்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் அவரோட ஜெராக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். வெரி ஹாப்பி டு see வினோத் ராஜ். டாபிக் என்னென்னமோ சொன்னாங்க, எம்எஸ்எம்இ, கிரைசிஸ். நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் 1.5 hours ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் என்னோட அனுபவங்கள். ஓகே, ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹென்ஸ் ஐ திங்க் ஐ எம் காம்பிடென்ட் டு அட்வைஸ். இந்த மீட்டிங்லேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன இன்ஜெஸ்ட் பண்ணுவீங்க as a எசன்ஸ்னு எனக்கு தெரியல. பட் அதுலேருந்து ஒரு 1 or 2 மைய கருத்து கிடைச்சதுன்னா அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஓகே, பிஸ்னஸ் ஃபேமிலின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு ஹோட்டல் இல்லை, 2 ஹோட்டல் வச்சிருந்தாரு எங்கள் அப்பா. ஆனால் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, இந்த ஹோட்டல்லாம் நீ வந்து டேக் ஓவர்லாம் பண்ண முடியாது,
ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், நீ கஷ்டப்பட்டு வான்னு சொன்னார். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் வந்து நான் ஸ்கூல் வெளியில் தான் இருப்பேன். இப்போ ஸ்கூல் கிரிக்கெட்டின் கேப்டனாக இருந்தேன். அதனால் படிப்பு சரியாக வரல. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஆஷா மெமோரியலில் படித்தேன். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் டு டாக் அபவுட் மீ, பட் நிறைய ஃபெயிலியர்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 10th முடிஞ்சோன்னா எங்கள் அப்பா ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்கினோன்னா டிசி வாங்கிட்டு +1 அட்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யாரோ அட்வைஸ் பண்ணிட்ட அப்புறம் +1 சேர்ந்தேன். அது ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல். அப்போ தான் எம்ஜிஆர் வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது யாருமே வரல, அதனால அதில் சேர்த்து விட்டாங்க. ஓகே, பட் தட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். +2 ஸ்கூல் MCTM ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொஷவாக்கத்தில் படித்தேன். ஐ வாஸ் அ ஸ்கூல் டாப்பர். அந்த ஸ்கூல் டாப்பர் ஆனது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆன் மெரிட் லயோலா காலேஜ் டே காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு பிகாம். ஓகே, அது முடிச்ச உடனே பிகாம் முடித்தேன். அங்கேயும் வந்து திருந்தலை, அங்கேயே ஹாக்கி கிரிக்கெட்லாம் ஆடிட்டே இருந்தேன். அப்போ தான் 3rd இயர் வந்தபோது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஐஏஎம் அகமதாபாத் போகிறோம், எக்ஸல் அடைக்கணும். சும்மா நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன், ஒன்றும் பாஸ் பண்ணல. ஓகே, ஐ ஹவ் பிகம் எ CA and ACS நாட் பை டிசைன், பை டிஃபால்ட். ஏன்னா பிகாம் முடித்த உடனே ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதினேன். ஓகே, அதில் 1200 rupees salary, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டைப்பிஸ்ட் போஸ்ட். எனக்கு ஹையர் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்லாம் தெரியும். அதனால் அங்கே வேலை கிடச்சிச்சு. அப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, எனக்கு என்ன யூ வாண்ட் டு பி ஒன்லி இன் திஸ், ஏன் மேல் படிப்பு படிக்கணும். சரி, என்ன மேல் படிக்கணும்னா MBA எனக்கு ஒன்றும் வேலை. சரி, CA தானே, CAல போய் சேர்ந்துட்டேன். அப்போ 3 years அங்கே கொஞ்சம் ஓபி அடிக்கலாம்னு சொன்னேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான கோர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டேயே சொல்லிட்டாங்க, CA பண்ணக்கூடாது, நீங்கள் ACSம் பண்ணுங்க. ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் CA ஆக மாட்டீங்க. அட்லீஸ்ட் ACS ஆச்சுன்னா at the end of 3 or 4 years ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இல்லை, why I'm giving this example is, I was not focused, but I de-risked. Businessல de-risk பண்ண தெரியணும். Business is all about risk, but there is an important component called de-risking. ஓகே, எதையோ ஒன்றுட்டே நம்பிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் how it helps me. But finally, by God's grace, my parents' grace, CA, ACS, employment and all these things. So I'll go on to the presentation. இந்த ப்ரெசன்டேஷனில் நான் வந்து ஒரு ஸ்டீரியோகிராஃபாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். இப்படி இருந்தால் நல்லது சொல்லுவேன். ஓகே, ஐ வில் கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலையோ அல்லது எங்கள் அஃபிஷியல் முறையோ எனக்கு இவங்க கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் ப்ரெஸ்ஸில் படித்து நான் புரிஞ்சுக்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கும் நான் எக்ஸாம்பிள்ஸ் தர உங்களுக்கும் அதெல்லாம் புரியும். பட் ஐ எம் only bringing you a diametrically opposite thought to your thinking process. Okay. இதில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். 2008 I quit my job as a senior vice president in a company, went on to co-found a company called Suryodaya Microfinance. இதெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் 45 days முன்னாடி this company has made headlines. Small finance bankனு ஒரு 10 பேங்க் லைசன்ஸ் கொடுத்ததில் எங்கள் கம்பெனியும் இருக்குது. ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து இட்ஸ் அன் NBFC-னா இட்ஸ் அ நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறை பிரகாரம் 2 கோடி இருந்தால் தான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கோடி இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்குறவங்களோட எபிலிட்டி, அவங்களுக்கு லெண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பிரசிடென்ட் செக்கு, அவங்க என்ன படிச்சிருக்காங்க பார்த்துட்டு அப்புறம் தான் கொடுப்பாங்க. டு பி ஃப்ராங்க், நானும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து 3 பேருமா சேர்த்து தொடங்கினோம். 2 crores இஸ் த மினிமம் கேபிட்டல். நீங்கள் அது 2 crores கூட பத்தாது. ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட பணம் இருக்குல்ல, ஏன்னா நாங்கள் குஷி ஜாப்ல இருந்தோம். ஸோ நான் ரொம்ப ஆசையாக ஒரு வீடு கட்டினேன் மயிலாப்பூரில். அந்த வீடை விற்றேன். மற்ற 2 பேரும் அப்படி தான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒருத்தர் வந்து கோல்டெல்லாம் அவங்க ஒய்ஃபோட ஜுவல்ஸை ப்ளெச் பண்ணி தான் தொடங்கினாங்க. ஓகே, ஆனால் எங்களுக்கு அதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இதை நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்காங்க. வேலையை விட்டுட்டு இது மாதிரி ஒரு ஐடியாவை ஐட்ரேட் பண்ணினோம், திங்க் பண்ணினோம். நாங்கள் இது மாதிரி ஒரு கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் தொடங்க போகிறோம்னு திங்க் பண்ணோம். எங்களோட கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணோம். பிஸ்னஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யுவர் பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஹவ் கெயின்ட் பை அப்சர்விங் அண்ட் டூயிங் திங்ஸ்.
ஓகே, நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு ஐடியா வந்த உடனே ஒரு இன்வெஸ்டரை பார்த்தோம். அவர் ஜஸ்ட் 5 minutes தான் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணார். இது உண்மையான நடந்த சம்பவம், அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே சொல்கிறேன். ஓகே, அவர் சொன்னார், நீங்கள் 3 பேரும் ஒவ்வொரு கோடி போடுங்க, நீங்கள் வீடை விற்றுக்கங்க, என்ன வேணால் விற்றுக்கங்க, போடுங்க, நீங்கள் போடுதுன்னா நாங்கள் 5 கோடி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வேறு மாதிரி பார்க்கணும்னா நீங்கள் இதில் எவ்வளவு கமர்ஷியல் அக்யூமெண்ட் இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் அப்படி சொல்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் போடுற ஒரு கோடி almost 80% appreciate ஆகுதுன்னு அர்த்தம். 3 becoming 5 is almost 60-70% appreciation, which means my money almost becomes 70%. But 8 வருஷம் முன்னாடி நாங்கள் அப்படி பண்ணினோம். பட் ஐ வில் டெல் யூ ஒன் திங், அப்படியெல்லாம் பண்ணினா உடனே நீங்கள் எக்ஸிட் எல்லாம் ஆகிட முடியாது. யூ ஹேவ் டு பில்ட் தி ஆர்கனைசேஷன், யூ ஹேவ் டு கிரியேட் வேல்யூ. எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறத நான் உங்களுக்கு உதாரணங்களில் சொல்லுவேன். ஓகே, ஆனால் எங்களுக்கு அவர் ஒருத்தர் 5 crores இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு தட் வாஸ் அ மோட்டிவேஷன் ஃபேக்டர். ஓகே, அதுலேருந்து ஃப்ளாட் 60 days நாங்கள் ஒரு பெர்ட் சார்ட் கிரியேட் பண்ணினோம், மைல் ஸ்டோன்ஸ் டிசைட் பண்ணினோம், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணோம். 60 days ரிசர்வ் பேங்க்கு அப்ளை பண்ணினோம். எக்ஸாக்ட்லி 120th day we got the license. இந்த 120 daysல தான், டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, நாங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ்னா என்னன்னு போய் பார்க்க தொடங்கினோம். அது மட்டும் இட் வாஸ் ஐட்ரேஷன் சொன்னேன், இட் வாஸ் அன் ஐடியா. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஐட்ரேட் அன் ஐடியா, யூ ஹேவ் டு இன்க்யூபேட், யூ ஹேவ் டு டெவலப் த கான்செப்ட், validate the proof of the concept. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யூ மஸ்ட் நோ டு ஹைபர்னேட். நீங்களே நானே பண்ண போகிறேன், நானே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிதுன்னா the scalability will become a question. ஓகேயா, இதுக்கு டெலிகேட் பண்ணணும். நிறைய பேர் டெலிகேட் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு தெரியும், நானே பண்ணுவேன், நானே தான் போய் பண்ணணும்ன்றீங்க. நீங்கள் டெலிகேட் பண்ணி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் டெலிகேஷன். யூ வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் யுவர் சபார்டினேட்ஸ். ஓகேயா, இன்னைக்கு when I look back, 140 branches, 1,200 employees, it's a 700 crore asset company. Okay, it was not easy. It's not at all easy. Business is all about struggles. Business is all about failures. Failures இருக்கும், people will laugh, people will poo-poo at you. Okay, அந்த failures-லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுட்டு திரும்பியும் முன்னுக்கு வரது தான் நம்மளோட சேலஞ்ச். That is the essence of a businessman. Okay, now எங்களுக்கு என்ன ஃபெயிலியர் வந்தது சொல்கிறேன். நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் எடுத்தோம். மார்க்கெட் ஸ்கோப்பிங்னு சொல்லுவீங்க, எந்த ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு மார்க்கெட்டில் என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி 2008 இருந்தபோது தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தான் இருந்தது. ஓகே, அந்த காலத்தில் 30 மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அதில் 15 மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஆந்திராலையும், 10 கம்பெனி தமிழ்நாட்டிலையும் இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு தாட் தோணிது, நம்ம எதுக்கு தமிழ்நாட்டில் பண்ணணும். பர்சனலி நான் நிறைய பாம்பேயில், பூனேலலாம் வேலை பண்ணியிருக்கேன், என்னோட மற்ற கோஃபவுண்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. பாம்பே, தாராவி பெரிய மார்க்கெட், பிகஸ்ட் ஸ்லம் இன் ஏஷியா, அங்கே பண்ணலாமே. பயமாக இருக்குது பண்ணுறதுக்கு, ஓடிட்டா என்ன பண்ணுறது, ஏன்னா நான் செக்யூர்ட் லோன்ஸ் இதெல்லாம். மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்கிறது ஃபார் மெனி ஆஃப் யூ ஹூ டூ நாட் நோ, பாட்டம் ஆஃப் த பிரமிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாப்புலேஷன். அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வெளியில் வந்ததுன்னா பூக்கடை, ஒரு அம்மா பூ வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க இல்லையா, ஒரு தள்ளு வண்டிக்காரன் இட்லி வித்துட்டு இருப்பான், இவங்கெல்லாம் தான் எங்கள் கஸ்டமர்ஸ். ஓகே, அவங்களெல்லாம் பேங்க்ஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் அவங்கள டார்கெட் பண்ணுவோம். தென் ஃபைனலி டிசைட் பண்ணி பூனாவில் தொடங்கினோம். பூனாவில் தொடங்கி வித்தின் 3 months, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ஸ்வைன் ஃப்ளூன்னு ஒரு டிசீஸ் அட்டாக் பண்ணி. ஓகே, எங்களால் பிஸ்னஸே பண்ண முடியல, அங்கே எங்கள் பசங்களும் போக முடியல, கலெக்ஷனும் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு அடி வாங்கிடும். ஓகே, சரி பூனாவில் பண்ணினா இந்த ரிஸ்க் இருக்குது சொல்லி வேறு ஏதோ ஸ்டேட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்பாடி பக்கத்தில் சித்தூர் இருக்குது ஆந்திராவில், அங்கே தொடங்கினோம். ஓகே, எதை நாங்கள் பயந்தோமோ, தமிழ்நாடு ஆந்திராவை பயந்த மார்க்கெட்டையே வித்தின் 6 months திரும்பியும் நாங்களே ஃபூலிஷாக போய் சித்தூரில் போய் தொடங்கினோம். அது ஏன் ஃபூலிஷ்னு இன்னைக்கு ஹைண்ட் சைட்டில் சொல்கிறேன், அன்றைக்கி 4 சைட்டில் எங்களால் திங்க் பண்ண முடியல. நாங்கள் தொடங்கி அங்கே ஒரு 4 crores லோன்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணோம், ஆனால் ஒழுங்காக வந்துருந்தது. 2010 Andhra Pradesh government clamped down on microfinance, saying that it is a usurious lending. Usurious na அளவுக்கு மீறி வட்டி வாங்குற lending. அதனால அதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளாம்ப் டவுன் பண்ணி அதுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு 4.5 கோடி அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது. we had to write it off. எங்களுக்கு அது வரா கடன், பேட் டெட்னு எழுதிட்டோம். ஓகே, ஆனால் அது நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்டாக நாங்கள் இந்த 3 கோடி, இன்வெஸ்டர் 5 கோடி போட்டாங்க,
நாங்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் HDFCலேருந்து நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு 20 crores இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட முதல் 28 கோடி இருந்தது. அதில் 4 கோடி இன்வெஸ்டரோட பெர்மிஷன் வச்சு ரைட் ஆஃப் பண்ணோம். அங்கே இருக்கிற பிரான்ச்சஸ், அங்கே ஒரு 40 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எல்லாரையும் போனோம். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அடிப்பட்டோம், பட் இட் டிட்ன்ட் ஸ்டாப் அஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணினோம். எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் தப்பாக பண்ணினோம். அங்கே தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் எரர் பண்ணிட்டோம். எங்களுக்கு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வரும்னு, லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. கோல்ட் லோன் சார் நடத்திட்டு இருக்காரு. எவ்வளோ ரெகுலேஷன்ஸ் வந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஒரு 6 years முன்னாடி சோழமண்டலத்தில், தட் இஸ் வேர் ஐ ஒர்க் as a DGM, என்னை கூப்பிட்டு கோல்ட் லோன் தொடங்க போகிறோம், உங்கள் தாட்ஸ் என்னன்னு ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன், பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சதான் சொல்லலை. ஏன்னா we knew that crude oil prices is going to come down. It has come down after 5-6 years. எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கு. க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டுக்கும் லிங்க் இருக்கு. க்ரூட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இட்ஸ் யூஸ்ட் as a hedge against inflation. ஓகே, அதனால உங்களுக்கு கோல்ட் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால நிறைய டிஃபால்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஓகே, ஸோ அதனால இப்போ கோல்டு லோன் கம்பெனிஸ்லயும் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் இந்த பிரசன்டேஷன்ல ஐ வில் ஷோ யூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வேர் யூ கேன் ஆக்சுவலி camouflage rules. அது லீகலா பண்ணலாம். ஓகே, அதுக்கு குறுக்கு புத்தி எல்லாம் கிடையாது. எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்காக ஐடியா கிடையாதுங்க. இது ட்ரெடிஷனல் மெத்தடும் இருக்கு. இட்ஸ் a very modern way of doing all the businesses. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம், டீரிஸ்க் பண்ணினோம். எங்ககிட்ட கேபிட்டல் இருந்தது. அடிப்பட்டதுலேருந்து திருப்பி அதே மிஸ்டேக்கை நாங்கள் பண்ணல. ஸோ சூரியோதய ஃபைனான்ஸ் நான் இப்போ ஹைபர்னேட் ஆயாச்சு, மோர் லைக் an investor. ஓகே, இந்த காலபட்சத்தில் நான் போய் பண்ணும்போது பார்க்கும்போது மைக்ரோ ஃபைனான்ஸ்னால எந்த ஒரு ஃபேமிலியும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. ஓகே, அவங்கள பாவர்ட்டிலேருந்து வெளியில் எடுத்துட்டு வரதுக்கு அது ஒரு டூல். இட்ஸ் அ பாவர்ட்டி அலிவேஷன் டூல். ஓகே, ஆனால் எஜுகேஷனில் அது மேஜராக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்போ எனக்கு தோணிது, மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் தீஸ் பீப்புள் அவங்களுக்கு எஜுகேஷன் சரியா இல்லை. ஏன்னா எஜுகேஷன் போய் பண்ணுறதுக்கு அவங்க ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு பணம் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறது சொல்கிறது ஒரு ஆஸ்பிரேஷனல் நீட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படிதான் எனக்கு ஒரு தாட் தோணுது. திஸ் வாஸ் சம்டைம் இன் 2011, but I could execute it only in 2014, and so was born Shiksha Finance. Okay, Shiksha Finance பத்தி ரீசெண்டாக பிஸ்னஸ் இந்தியா மேகசின்ல ஐ ஹவ் ஃபிகர்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, யூடியூப், தினமலர்ல போய் பாருங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கம்பெனி which is giving education loan for school going students. Okay, ஆக்டிவ் ஸ்டாக் இன்வெஸ்டர்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சூதாடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ், அவங்களுக்கு நான் ஐ கிவ் தம் ஃப்ரீ கவுன்சிலிங். தே கால் மீ டு அட்ரஸ் தேர் எம்ப்ளாயீஸ். அதில் இருக்கிற ஒரு நல்ல ஃபியூ கம்பெனிஸில் ஐ பர்சனலி இன்வெஸ்டட். ஓகே, நாட் இன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ ப்ரொமோட்டர், மோர் as an investor. I'm not going to dwell more on this because இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கூகுளில் டவுன்லோட் பண்ணலாம். பிகாஸ் MSME சொல்றதுனால இட்ஸ் மை டியூட்டி டு சே திஸ் இஸ் வாட் இட் இஸ். பட் only few things that I want to tell you. Medium enterprise அப்படின்னு சொல்லிதுன்னா 5 crores to 10 crores kind of thing இருக்கு. I'll explain எப்படி small businesses can actually scale up. So general constitution, நிறைய பேர் sole proprietorship பண்றீங்க. It's a one person unlimited liability. இதை நான் கொஞ்சம் லீகல் ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அஸ்யூமிங் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் நேம் முதல்ல போடுறேன். எந்த பிஸ்னஸ்க்குமே முதல் மட்டும் பத்தாது, நீங்கள் கடன் வாங்கணும். கடன் வாங்கி அந்த பிஸ்னஸ் சரியாகலை சொல்லிதுனால், ஓகே, என்னோட பிஸ்னஸில் இருக்கிற முதல் மட்டும் இல்லை, என்னோட பர்சனல் கேரண்டி, என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கெட்ஸ் இன்வோக்ட். ஓகே, ஸோ யூ ரன் யுவர் ரிஸ்க் ஆஃப் யுவர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் உங்களுக்கு சக்சஷன் ரிஸ்க் இருக்கு. நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போறீங்க? உங்க வைஃப் இருக்கலாம், உங்க சில்ட்ரன் இருக்கலாம். ஓகே, இட் இஸ் நாட் perceived as a good constitution for an investor to invest. Then it becomes a person dependent organization. Okay, ஒருத்தர் நானே பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கங்க, 2 or more people minimum. ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, சூட்டபிலிட்டி ரொம்ப கம்மி. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திருப்பியும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பார்ட்னர் உங்க நாலேஜ் இல்லாம அந்த ஃபர்ம் பேர்ல கடன் வாங்கி அவர் கட்டலன்னு சொல்லிதுன்னா திருப்பியும் 2 பேரோட பர்சனல் அசெட்ஸ் ஆல்சோ வில் கெட் டச்ட். நான் என்ன சொல்ல வரேன்,
Limited liability partnership is also now allowed. The best constitution in my experience is get into a private limited form. உங்களுக்கு private limited companies act 1956ல வந்தது. After so many years 2013ல amend பண்ணிருக்காங்க. It doesn't cost much. அந்த கேபிட்டல் நீங்க போடுறத பேஸ் பண்ணி உங்களுக்கு செலவாகும். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் பேங்க்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப கீனா இருக்காங்க. திருப்பியும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா சப்போஸ் இப்போ வினோத்ராஜ் ஒரு தனிப்பட்ட முறையில் பிசினஸ் பண்றாருன்னா அந்த பிசினஸ்ல யாரோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வினோத்ராஜ் பிடிச்சிருக்கல, அந்த பிசினஸ் பிடிச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு அவங்க போட்ட பணத்துக்கு ரிவார்ட் வரணும்னா அவங்க எக்ஸிட் வரணும். அந்த எக்ஸிட் பண்ணணும்னா அதுக்கு மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே இஸ் பி இன் அ கம்பெனி ஃபார்ம். ஏன்னா சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தால் அவரோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நீங்கள் வந்து அடிமையாயிடுவாங்க, ஜென்ரலாக விரும்ப மாட்டாங்க. ஓகே, பேங்கர்ஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்ததுன்னா they give lot of preference. Public limited company is the next stage. ஓகே, இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா the click of the button நீங்கள் போய் அந்த கம்பெனியோட CIN நம்பர் இருக்கு, கம்பெனி இன்கார்பரேஷன் நம்பர், அதை போய் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு கார்பரேட் அஃபேர்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து எல்லா ஜாதகம் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ எவ்ரி திங் பிகம்ஸ் டிரான்ஸ்பரண்ட். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்லையோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையோ மெனி திங்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அட் த கிளிக் ஆஃப் த பட்டன். ஒன் ஸ்மால் இது உங்களுக்கு எங்கே யூ வாண்ட் டு இன்டரப்ட் மீ, என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் தயவுசெய்து கேட்டுருங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த இஸ் இட் அ கொஸ்டின் ஆன்சர் திங் ஆர் இட்ஸ் ஃப்ரீ? ஓகே ஃப்ரீ. சார் இப்போ just 2 minutes harp on this slide. General investments or even or 25 years க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து gold, real estate, bank deposits இருந்தது. ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலி மாடர்ன், அது தப்பு தெரியாதனமா இங்க ட்ரெடிஷன்ல போட்டாங்க. பாம்பே ஸ்டாக் 85 years or whatever it is. PE and VC னா private equity. ஓகே, பிரைவேட் முதலீடுகாரர்கள். VC is now venture capitalists. கரன்சி கமாடிட்டினா இப்போ க்ரூட் கரன்சிலே ஸ்பெகுலேட் பண்றாங்க. லாஸ்டா சொல்றத நல்லா கேட்டுக்கங்க, சோஷியல் பிசினஸ். ஓகே, இந்த பிசினஸ் அவென்யூக்கு இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய முதலீடு வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்தியாவிலேயே லாஸ்ட் பட்ஜெட்ல 2000 crores ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டார்ட் அப் ஃபண்ட்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. It's a very small amount, very minuscule amount. Okay, people are already telling that it's likely to touch about 25,000 crores in the next couple of years. Okay, startup na pudusa startup na nenchikadinga. You have an idea, you have already executed, proof of concept validated na, that's also a good startup. Okay, because you have demonstrated your strength. Okay, இதுக்கு ஏன் உங்களுக்கு பிசினஸ்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உங்க பிசினஸ் எல்லாம் பணத்தை நம்பி தானே இருக்கு. பணம் வேணும் இல்லையா? in various forms you require money. ஓகே, அந்த பணத்துக்கு தான் people are investing. What they see is social businessனா என்ன? சோஷியல் பிசினஸ்னா சேரிட்டி கிடையாது. தயவு செய்து அப்படி மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க பண்ற பிசினஸ்னால அது என்ன சோஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அவ்வளவுதான். எங்க கம்பெனி சிக்ஷா ஃபைனான்ஸ், நாங்க கொடுக்கறது எஜுகேஷன் லோன் ஃபார் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அது கொடுக்கறதுனால என்ன இம்பாக்ட்? ட்ராப் அவுட் ரேட்ஸ் கெட் அலர்ட்டட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணினா இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் வெளியில வரும்போது only 72 ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் தி எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, அதை எப்படி நீங்க கோரிலேட் பண்ணலாம்னா, லாஸ்ட் மார்ச்ல மெட்ராஸ்ல வந்து தமிழ்நாட்டில் 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th எழுதினாங்க. அதில் 88% தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 8 லட்சம் பேர் தான் பாஸ் பண்ணி, இந்த 1 lakh இருக்கு இல்லையா, அவங்க ட்ராப் அவுட் கிடையாது. அவங்க சப்ளிமெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் they actually go out of the system to come back later. இதுக்கு நடுவில் 3rd ஸ்டாண்டர்ட்ல நிறைய பேர் போயிடுவாங்க, 4th ஸ்டாண்டர்ட். இப்படி எல்லாம் பார்த்ததுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பிரகாரம் 100 பேர் என்ரோல் பண்ணா 72 பேர் தான் பாஸ் பண்றாங்க. 72 பேர் தான் அந்த சிஸ்டத்தை விட்டு வெளில வர்றாங்க. ஓகே, அப்ப எங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த 28 people போறாங்க இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி அதை 20% ஆகினா ஐ திங்க் தட்ஸ் த சோஷியல் இம்பாக்ட் அண்ட் கிரியேட்டிங் ஃபார் த சொசைட்டி. ஓகே, ஸோ இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற முதலீட்டுக்காரர்கள் நிறைய இருக்காங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த கரண்ட் இயர்ல so far close to about 17,000 crores has been invested by almost 32 private equity players in various social business. Okay, in the social impact business
கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். சேரிட்டிக்கு பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் இப்போ இந்த ரெயின் சீசனில் மான்சூன் எஃபெக்ட் ஆகி நிறைய பேர் நான் இதை பண்ணேன் அப்படி அவங்க ஃபோட்டோலாம் போட்டோலாம் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும், ட்ரஸ்ட்டுக்குள்ள டொனேஷன் வந்திருக்கும், டொனேஷனில் ATG எக்ஸம்ஷன் வாங்குவாங்க, இதை போடுறவங்க. இவங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டி, அவங்க போய் கொடுப்பாங்க. அது மழை சீசனில் மட்டும் இல்லை, வெயில் சீசன்லையும் பண்ணலாம், ஈவன் இன் நார்மல் சீசன். தட்ஸ் அ பிஸ்னஸ். பட் த ஃபேக்ட் இஸ் தட் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்குது. ஓகே, சோஷியல் இம்பேக்ட் பிஸ்னஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். CSR, it's a corporate social responsibility. Companies Act 2013 compulsory ஆக்கியிருக்காங்க. All profit making companies 2% of their residual net profit அவங்க வந்து corporate social responsibility invest பண்ணணும். Okay, it can be go green initiative, it can be water conservation, it can be education, it can be so many things. For profit நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தான் profit. உங்ககிட்ட தாழ்மையா நான் என்ன வேண்டிக்கிறேன்னா for profitயும் social impactயும் மேரி பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்கள் அது பண்ணினா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, இன்னொன்று என்னென்னா இப்போ இது மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அசெட் கிளாஸாக வந்துருக்கு. நான் கோல்டு, ரியல் எஸ்டேட், சில்வர் அதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி பிஸ்னஸ்லையும் பண்ணலாம். இப்போ நான் ராஜ்குமார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒன் மிஸ்டேக். ராஜ்குமார் பிஸ்னஸில் வந்து இஃப் ஐ பர்சீவ் அவர் ரியலாகவே சோஷியல் இம்பேக்ட் பண்ணுறார், அவர் ஒரு பிஸ்னஸ் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிதுன்னா நானும் அதில் முதலீட்டுக்காரராக அங்கே போகிறேன், எனக்கும் அதுலேருந்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஆஸ் லாங் ஆஸ் திஸ் பிஸ்னஸ் டெல்ஸ் மீ ஆஃப்டர் 5 years நீங்கள் போட்ட பணம் வந்து உங்களுக்கு ஒரு 70% அப்ரிசியேஷன் ஆனால் எனக்கு அது ஓகேன்னு சொல்லிதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் எக்ஸிட் எடுத்துக்கிறேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கான்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி அ கம்பெனி. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸிட் ஈஸியாக வரும். நான் இங்கே சொல்கிறது வந்து ரூல் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் நடத்துறீங்க. ஐ எம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் உங்கள் ஆடிட்டர்கிட்டயே செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். என்னோட அனுபவத்தை நான் இங்கே உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன்னு. நவ் டைம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல்ஸ்னு ஹேர் சலூன் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. நான் டிசிபி பேங்க்ல சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தபோது அந்த மேடம் வந்தாங்க, வீணா, என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த லோன் செக்ஷன். அவங்க வந்து ஸ்பென்சரில் நேச்சுரல்ஸ் பார்லர், யூனிசெக்ஸ் சலூன். நான் இது சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 8-9 years முன்னாடி. நாங்கள் போட போகிறோம், அதுக்கு எனக்கு லோன் வேணும், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் தரோன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க். பேங்க்ல எத்திக்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்கு. அது பிரகாரம் இந்த யூனிசெக்ஸ் சலூன் சொல்லிதுன்னா இட்ஸ் நாட் அ குட் வேர்ட். ஓகே, அதில் என்ன நடக்கும் அதெல்லாம் ஒரு டவுட். அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த அம்மாவும் ரொம்ப பவ்யமாக சொன்னாங்க. ஆனால் அவங்க போகும்போது ஒன்று தான் சொன்னாங்க, ராமகிருஷ்ணன் நீங்கள் ரிக்ரெட் பண்ண போறீங்க, எனக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணாதது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஃபைன், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஐ ட்ரூலி ரிக்ரெட். ஓகே, 400 சலூன்ஸ்